சிபி சக்கரவர்த்தியும் ரஜினி அவர்களோட கூட்டணியில தலைவர் 173 படம் வந்து அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப என்ன நியூஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இவர்னால வந்து அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ண முடியாது. பிகாஸ் டான்ன்ற ஒரு படத்தை கொடுத்துட்டு எப்படி தலைவரை வச்சு 2வது படத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் மேல ஒரு கேள்வி எழும்புனால ஒரு கதை மாற்றமோ இல்லாட்டி டைரக்டரே மாற்றமோ அப்படின்ற மாதிரி பேச்சுகள் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கு. எது உண்மை? சிபினால பண்ண முடியுமா? இல்லை, சிபிஐ கன்ஃபார்ம் பண்ணுறாரு சார். அவனோட மாற்று கருத்து இல்லை, அவர் தான் பண்ணுறாரு. ஓகே. சேஞ்சஸ்லாம் கிடையாது. நான் ரஜினி சார் வந்து ஒரு விஷயத்த பேர் வெளில சொல்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்துக்குவாங்க. ஓகே. ஃபைனலாக வெளில வந்துருச்சுன்னா அவர் தான் இயக்குனர். அதற்கு உதாரணம் நெல்சனே நீங்கள் எடுத்துக்கலாம். நெல்சனை கேட்டு நெல்சன் தான் சொன்னதுக்கு பிறகு நெல்சன் வேணான்னு சொல்லவர்கள் ஏகப்பட்ட பேர். இதே மாதிரி பிரச்சனை நெல்சனுக்கு இருந்துச்சு. ஓகே ஓகே. சிபிசக்கு எப்படி பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ, நெல்சனுக்கும் ரஜினியை வச்சு பண்ண முடியாது, நெல்சனை தயவுசெய்து கமிட் பண்ணாதீங்க, ஏன்னா உங்களுக்கே ஒரு பெரிய பிரேக் தேவைப்படுது. கண்டிப்பா. ஸோ இப்போ நெல்சனை போட்டு தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் வந்து போட்டு மண்டையை காஞ்சிக்கணும் அப்படிங்கலாம் பேசப்பட்ட விஷயம் நிறையா இருக்குது. சன் பிக்சர்ஸே நெல்சன் வேணான்னு சொன்னாங்க. இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? பீஸ்ட்னால. எஸ். ஓகே. ரஜினி சார் சொன்ன ஒரே வார்த்தை, படம் ரிசல்ட் எப்படியோ 2வது பக்கம் வசூல் பண்ணியிருக்கு படத்தில். அதை தவிர நெல்சன்கிட்ட சொன்ன கதை என்கிட்ட சொன்ன விதம் பிடிச்சிருக்கு, அவருடைய பிஹேவியர் பிடிச்சிருக்கு. நானும் பீஸ்ட்டை பார்த்தேன். நெல்சன் மேலே நம்பிக்கை இருக்குது, அவர் தான் பண்ணுவார்னு சொன்னார். கரெக்ட். ஜெயிலர் 1 அடிச்சு தூள் பண்ணாரா? கண்டிப்பாக. அடுத்த உடனே இந்த ஜெயிலர் 2 கொடுத்துட்டாரா? ஆமாம். அதுக்கு அடுத்த பெரிய படம் கொடுத்துருக்காரா? பேசுவோம். இப்போ அதே மாதிரி தான் சிபி சக்கரவர்த்தி. டான் வந்து படம் நல்ல கிளாஸ் படம், ஹிட்டு. சிவகார்த்தினுடைய 100 கிலோ படம், இந்த ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறார். ஆமாம் சார். சூப்பர் ஹிட் படம். அதை கொடுத்துட்டு எவ்வளோ இயக்குநர்கள் வந்து நிறைய சான்ஸ் போய் கூட எஸ்கேக்கு தான் மீண்டும் படம் ஒன்று வெயிட் பண்ணிட்டே இருந்தார். பட் பண்ண முடியல. அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் பண்ண முடியல. ஓகே. பட் இந்த வாய்ப்பு கூட சிபி சக்கரவர்த்தியை ஏற்படுத்திக்கிட்டு தான். ரஜினி சார் நிறைய பேர் கதை கேட்டாங்க. இல்லைங்கும் போது ஆல்ரெடி வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ரஜினி டேட் என்கிட்ட இருக்குது, நீங்கள் படம் பண்ணுன்னு சொன்ன ஒரு விஷயமும் ஒன்று இருக்குது. ஆமாம். அங்கே தான் சின்ன சின்ன பிரச்சனை கிடையாது, சில வந்து என்ன சொன்ன ஆக்டிவிட்டீஸ் சில இது கொஞ்சம் இருந்ததுனால இங்கே பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போகிறார் சிபி. பட் இங்கே வந்து 173 படம் சுந்தரிசி வந்துட்டு விலகி போனதுனால நிறைய பேர் கதை கேட்குறாரு, கதை பிடிச்சிருக்கு. சரியான ஒரு கோஇன்சிடென்ட் அமையலை அப்படிங்கும்போது தான் நம்ம ரஜினி சாருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது தான் சௌந்தர்யா அவர்கிட்ட கேட்டு தான் உடனே ஓகே சொல்லி ரஜினி சார்கிட்ட சொல்லி கதை கேட்டவுடனே புதுசாக இருக்குது அவருக்கு.